Hello friends, welcome to Shakti Academy. நம்ம complete banking awarenessல part 4ல நம்ம பார்க்க போறது currency circulation and management. இத பத்தி கம்ப்ளீட்டா நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது history of currency. அதாவது முதல் முறையா பாத்தீங்கன்னா ரூபாய் நோட்டுகளை எப்ப நம்ம நாட்டுல புழக்கத்துல அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நம்ம ரூபா அப்படின்றதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடி காசு அதாவது நாணயங்களை பயன்படுத்திட்டு இருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் டைமா ரூபாய் நோட்டுகளை எப்போ அறிமுகமாச்சு அப்படின்னு பார்த்தா இந்த ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம இந்தியா முழுக்க அவங்க கைப்பற்றின பிறகு 18th செஞ்சுரியில பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் நோட்டுகளை அவங்க வெளியிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சியை அவங்க வெளியிடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சியை பார்த்தீங்கன்னா வெளியிடுறதுக்கு அவங்க ரெண்டு பிரைவேட் பேங்க்ஸை யூஸ் பண்றாங்க. அதாவது ஒன்று பேங்க் ஆஃப் இந்துஸ்தான், இன்னொன்று பிரசிடென்சி பேங்க். இதுக்கப்புறம் பேப்பர் கரன்சி ஆக்ட் 1861 அப்படின்ற ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ரூபாய் நோட்டுகளை அடிக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ற வரைக்கும், அதாவது 1935ல ஆர்பிஐ அப்படின்ற ஒரு கண்ட்ரோலிங் பேங்கை உருவாக்குற வரைக்கும் இந்த கண்ட்ரோல், அதாவது ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிற கண்ட்ரோல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருந்தது. இந்த ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ ஆக்ட் 1934 கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்டோட அடிப்படையில தான் ஆர்பிஐ அப்படின்ற ஒரு கண்ட்ரோலிங் பேங்கை உருவாக்குனாங்க. இந்த ஆர்பிஐ ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அச்சடிக்க முடியும், டெனாமினேஷன் வரைக்கும் அச்சடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ரூபாய் 10,000 வரைக்கும் அடிக்க முடியும்னு சொல்லி அந்த ஆக்ட்ல இருக்கு. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும், அதாவது டில் 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா இதுக்கு முன்னாடி எவ்வளோ ரூபாய் நோட்டு சர்க்குலேஷன்ல இருந்தது அப்படின்னு பார்த்தா 10,000 ரூபாய் நோட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த 10,000 ரூபாய் நோட்டு எப்போ அச்சடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா 1938ல பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி 1954ல பிரிண்ட் ஆயிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் நோட்டுகள் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் நோட்டுகள் டிமானிட்டைஸ், அதாவது அந்த மதிப்பு இழக்க செய்யறது எப்போ நடக்குதுன்னா 1946ல நடக்குது. அதே மாதிரி 1978ல நடக்குது. ஸோ இந்த வருஷங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா எக்ஸாம்ல இதை கேட்குறாங்க. ஸோ அப்போ ரூபாய் நோட்டு 10,000 ரூபாய் நோட்டு எந்த ஆண்டுகளில் அச்சடிச்சாங்கன்னு கேட்டால் 1938, அதே மாதிரி 1954. அதே மாதிரி அச்சடிச்ச நோட்டை எப்போ டிமானிட்டைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் 1946, அப்புறம் 1978 அப்படின்றது நமக்கு பதில் தெரியணும். இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி ஆர்பிஐயால இஷ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி, அதாவது ஆர்பிஐயோட கண்ட்ரோல்ல ரூபாய் நோட்டு அச்சடிக்கிற அந்த கண்ட்ரோல் வந்த பிறகு முதல் முறையா ஆர்பிஐ எந்த பேப்பர் கரன்சி அதாவது அடிச்சாங்க, எந்த டினாமினேஷன்ல அடிச்சாங்க அப்படின்னு எக்ஸாம்ல கேள்வி கேட்டா ₹5 டினாமினேஷன் அவங்க அச்சடிச்சாங்க. இது எந்த ஆண்டு, எந்த டைம்ல இதை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஜனவரி 1938ல இதை அவங்க செஞ்சிருக்காங்க. அந்த 5 ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா ஜார்ஜ் 6ஓட படம் இருக்கு. ஸோ இதுதான் இந்த 5 ரூபாய் நோட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கோம். ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் ஆன் டிமாண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு கூட்டு ₹5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல அந்த ஜார்ஜ் 6 அந்த மன்னரோட போட்டோ இருக்கு, அதாவது பிரிட்டிஷ் மன்னரோட போட்டோ இருக்கு. இந்தியா காயினேஜ் ஆக்ட் 2011 கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் பிரகாரம் காயின்ஸை பிரிண்ட் பண்றது அதோட வேலை, அதோட பொறுப்பு, இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த காயின்ஸை மின்ட் பண்ற வேலை யாருக்கு கிடையாதுன்னு கேட்டா ஆர்பிஐக்கு கிடையாது. ஸோ இதோட கண்ட்ரோல் முழுக்க முழுக்க யாருது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாது. ஸோ இது அடிப்படையா எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப காயின்ஸை பிரிண்ட் பண்றது யாரு, அதாவது மின்ட் பண்றது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற பதில் நமக்கு தெரியணும். சரி, இந்த மின்ட் பண்ண காயின்ஸை, உற்பத்தி செஞ்ச காயின்ஸை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலை யாருக்குன்னு கேட்டா ஆர்பிஐயோட பொறுப்பு. அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ ரூபாய் நோட்டுகளையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும் அவங்களோட பொறுப்பு தான். அதனால ஆர்பிஐ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் கொண்டு போய் பணத்தை சேர்க்கணும்னா அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும். அதாவது இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லயும் அவங்க ஆர்பிஐ கிட்ட இருக்கக்கூடிய புது நோட்டுகள், புது காயின்ஸா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கோடவுன் வேணும். அந்த கோடவுன் இருந்தாதான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அந்த கோடவுன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நம்ம செஸ்ட் அப்படின்னு சொல்லி பேங்க்ல அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப பேங்கை பொறுத்த வரைக்கும்
பணத்தை எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குடோனை நமக்கு புரியுற பாஷையில குடோன்னு சொல்றேன், ஆனா பேங்கிங் டேர்ம்ல அதை செஸ்ட்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த செஸ்ட்ன்றது எங்க இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, செஸ்ட்ன்றது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு கமர்ஷியல் பேங்க்லயும், எந்த ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்லயும், அதே மாதிரி எந்த ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்லயும் இந்த செஸ்ட் இருக்கும். இந்த செஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா, பேங்க்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஊர்ல ஒரு பெரிய பேங்கா இருக்கக்கூடியது, பெரிய பிரான்ச்சா இருக்கக்கூடியது இந்தியன் பேங்க்னு வச்சுப்போம். அப்ப அந்த இந்தியன் பேங்க்ல அவங்க பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பாத்தீங்கன்னா ஒரு ரூமை ரெண்ட் எடுத்திருப்பாங்க. அதாவது இந்தியன் பேங்க் பெருசா இருக்கு, அதோட பிரான்ச் பெருசா இருக்கு, அதுக்குள்ள ஒரு பெரிய ரூமை குடோனை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆர்பிஐ ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க. அந்த ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த லொகேஷனை செஸ்ட்னு சொல்லுவோம். இப்ப ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, எப்பெல்லாம் புது காயின்ஸ் ரூபாய் நோட்டுகள் வருதோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த செஸ்ட்ல வைப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செஸ்ட்ல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற இடங்களுக்கு மக்களுக்கு அவங்க சர்க்குலேட் பண்றாங்க. ஸோ இந்த செஸ்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு நம்ம இதை வந்து வேற மாதிரி சொல்லும்போது செஸ்ட் பிரான்ச்னு கூட நம்ம சொல்லுவோம். செஸ்ட் பிரான்ச்னா ஒண்ணுமே இல்லை, ஆர்பிஐ அவங்களோட பணத்தை வைக்கிறதுக்காக ஒரு குடோன் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்கோ, கோஆபரேட்டிவ் பேங்கோ, ரீஜனல் ரூரல் பேங்கோ, அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா செஸ்ட் பிரான்ச்னு சொல்றோம். இதை மேனேஜ் பண்றது இந்த பேங்க்ஸ் தான், ஆனா இதுக்கு ஆகிற செலவை கொடுக்கறது வந்து ஆர்பிஐ தான் கொடுக்குறாங்க. சரிங்களா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதிகமான செஸ்ட் பிரான்ச் எந்த பேங்க் கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா எஸ்பிஐ பேங்க் கிட்ட தான் இருக்கு. அப்ப ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கரன்சி செஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு எக்ஸாம்ல கேள்வி கேட்டா எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ மொத்தத்துல இந்த கரன்சி எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ்ல பிரிண்ட் பண்றாங்க, அங்கிருந்து அது என்ன ஆகுது, ஆர்பிஐ ஆபீசர்ஸ்க்கு கொண்டு போறாங்க. அந்த ஆர்பிஐ ஆபீஸ்ல இருந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு, அதாவது கரன்சி செஸ்ட்னு சொல்லக்கூடிய லொகேஷன் எங்கெல்லாம் ஆர்பிஐக்கு இருக்கோ அந்த இடங்களுக்கு இந்த கரன்சி செஸ்ட்ன்ற இடத்துக்கு புது நோட்ஸ், காயின்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த கரன்சி செஸ்ட்ன்றது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பெரிய பெரிய பிரான்ச்சஸ்ல இருக்கும், பேங்க் பிரான்ச்சஸ்ல இருக்கும். ஸோ இந்த பெரிய பேங்க் பிரான்ச்சஸ்ல இருந்து அது என்ன ஆகும், அதே டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேங்க், மற்ற பேங்க்ஸ் இருக்கும், நிறைய மற்ற பேங்க் பிரான்ச்சஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த ரூபாய் நோட்டை, புது காயின்ஸை அவங்க எடுத்துட்டு போய் சர்க்குலேட் பண்ணுவாங்க. அந்த பிரான்ச்சஸ் என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து பப்ளிக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ சிம்பிளா சொல்றதா இருந்தா, பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து ஆர்பிஐ ஆஃபீஸ்ல இருந்து கரன்சி செஸ்ட்ன்றது அந்த இடத்துல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய பேங்க் வந்து இந்தியன் பேங்க், அங்க கரன்சி செஸ்ட் இருக்கு. அப்போ அங்க புது காயின்ஸ், புது ரூபாய் நோட்லாம் வருது. அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியன் பேங்க் மட்டும் அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பேங்கா இருக்கு, நிறைய மற்ற பேங்க்ஸ் இருக்கு, அந்த பேங்க்குக்கெல்லாம் அந்த கரன்சி செஸ்ட்ல இருந்து அந்த புது ரூபாய் நோட்டுகள், காயின்ஸை சர்க்குலேட் பண்ணுவாங்க. அங்க இருந்து மற்ற பிரான்ச்சஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து அது பப்ளிக்கு போய் சேரும். இதுதான் வந்து கரன்சி ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்க நிறுவனத்தோட பேர், அதாவது ஆர்கனைசேஷனோட பேர் தான் பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட். இதை வந்து பிஆர்பி என்எம்பிஎல் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லுவோம். இது வந்து முழுக்க முழுக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 100% ஷேரால உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து 2 இடத்துல இருக்கு, ஒன்னு மைசூர்லயும் இன்னொன்னு வந்து சால்போனி அப்படின்ற இடத்துலயும் இருக்கு. இந்த 2 இடங்கள்ல இந்த ரூபாய் நோட்டுகள் வந்து அச்சடிக்கப்படுது. இது போக பாத்தீங்கன்னா இந்த நிறுவனங்களுக்குள்ளவே பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நமக்கு மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா இங்க், அதாவது ரூபாய் நோட்ல யூஸ் பண்ற இங்க இந்த நிறுவனமே மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஒரு எஃபர்ட் எடுத்து அதுக்கான அந்த தொழில்நுட்பத்தையும் பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்குள்ள, அதாவது இந்த பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் குள்ளேயே ஒரு யூனிட்டை அவங்க உற்பத்தி பண்ற ஒரு யூனிட்டை அவங்க உருவாக்கி இருக்காங்க. இது எந்த திட்டத்தின் கீழே அவங்க செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இதை செஞ்சிருக்காங்க. அடுத்ததா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது SPMCILன்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தா காயின்ஸை அச்சடிக்கிறதுக்கு. அதே சமயம் இங்க ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறாங்க. இந்த நிறுவனம் வந்து முழுக்க முழுக்க யாரோட கண்ட்ரோல் பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல இருக்கு. இது அண்டர் ஷெட்யூல் ஏல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இங்க வந்து காயின்ஸும் அதே மாதிரி ரூபாய் நோட்டுகளும், அது மட்டும் இல்ல பேங்க் நோட்ஸ், அதாவது பேங்க் நோட்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த அக்ரிமெண்ட்லாம் போடும்போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த
பேப்பர்ஸ். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரிண்டிங் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா மும்பையில், ஹைதராபாத்தில், கொல்கட்டா அண்ட் நொய்டா இந்த 4 இடங்கள்ல தற்போது நடந்துட்டு இருக்கு. சாயில்டு நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நோட்ஸ் வந்து டேமேஜ் ஆகுதுன்னா அதுக்கு சில பேர் கொடுக்குறோம். ஒன்று சாயில்டு நோட். சாயில்டு நோட்னா என்ன அப்படின்னு பார்த்தா அழுக்கா இருக்கும் அல்லது அந்த நோட் வந்து கிழிஞ்சிருக்கும், கட்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூபாய் நோட்டில் நம்பர், அந்த நம்பர் வந்து தெளிவாக இருக்கும். ஸோ ஆனால் அந்த கட்டானது வந்து நம்பர் வழியாக கட்டாகாமல், அதாவது நம்பர் மேலே கட்டாமல் அதை தவிர்த்திருக்க ஏரியாவில் கட்டாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நோட்டை தான் நம்ம சாயில்டு நோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சாயில்டு நோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எசென்ஷியல் ஃபீச்சர்ஸும் மிஸ் ஆகிருக்கக்கூடாது. அதாவது இந்த சாயில்டு நோட்னா என்ன அர்த்தம்னா எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் இருக்கும், ஆனால் ரூபாய் நோட்டு அழுக்காக இருக்கும், கட்டாயிருக்கும், பேப்பர் வந்து கட்டாயிருக்கும், இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. குறிப்பாக அந்த நம்பர்ஸ் வந்து தெளிவாக தெரியும். இதுவே வந்து மியூட்டிலேட்டட் நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது என்ன மியூட்டிலேட்டட் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டு 2க்கு மேலே பீசஸாக இருந்தாலும் அப்படி கிழிஞ்சிருந்ததுன்னா அதை மியூட்டிலேட்டட் நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மியூட்டிலேட்டட் நோட்ஸில் வந்து எசென்ஷியல் போர்ஷன்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக, அதாவது நேம் ஆஃப் இஷ்யூயிங் அத்தாரிட்டி, கேரண்டி, அப்புறம் ப்ராமிஸ் கிளாஸ், அப்புறம் சிக்னேச்சர், அசோக பில்லர் எம்ப்ளம், அப்புறம் காந்திஜி ஃபோட்டோ, அதேமாதிரி வாட்டர் மார்க்கு, இதெல்லாம் வந்து எசென்ஷியல் போர்ஷன்ஸு மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மியூட்டிலேட்டட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது இங்கே கொடுத்துருக்க இந்த விஷயங்களில் எது மிஸ் ஆகிருந்தாலும், அதே சமயம் ரூபாய் நோட்டு 2க்கு மேலே பீசஸாக இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மியூட்டிலேட்டட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ சாயில்டு நோட்ஸும் மியூட்டிலேட்டட் நோட்ஸும் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அதாவது அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒன்று பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் அதுக்குன்னு மாற்றிக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அல்லது ப்ரைவேட் பேங்க்ஸில் எந்த பேங்க்லலாம் கரன்சி செஸ்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் நீங்கள் போய் மாற்றிக்க முடியும். அது தவிர்த்து ஆர்பிஐயோட ஆஃபீஸ் இருக்குது, ஆர்பிஐ ஆஃபீஸில் இஷ்யூயிங் ஆஃபீஸ்ன்னு தனியாக இருக்குது, அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் மாற்றிக்க முடியும். அதே சமயம் எந்த ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாதுன்னு கண்டிஷன் இருக்குது. அதாவது ஆஸ் பர் த ரூல்ஸ் ஆஃப் ஆர்பிஐ நோட் ரீஃபண்ட் ரூல்ஸ் 2009 பிரகாரம் பாருங்க, இந்த ஆக்டை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு எக்ஸாமில் கேள்வி கேட்டால் 2009 நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ நோட் ரீஃபண்ட் ரூல்ஸ் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பீஸ், அதாவது ரூபாய் நோட்டு 2 கிழிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம், அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பீஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50% ஏரியா இருந்ததுன்னா அந்த ரூபாய் நோட்டு வந்து மாற்றப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாக்டா 2 கிழிஞ்சிருந்ததுன்னா அந்த ரூபாவை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு போர்ஷன் வந்து மோர் தென் 50% ஏரியா இருந்துட்டு ஒரு போர்ஷன் லெஸ் தென் 50% ஏரியா இருந்தால் மாற்றிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது எந்த ரூபாய் நோட்டுக்கு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. எந்த ரூபாய் நோட்டுக்குன்னா 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய்க்கு இந்த ரூபாய் நோட்டுகள் இந்த கண்டிஷனில், அதாவது இந்த கண்டிஷனை இருந்ததுன்னா மாற்றப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 50% ஏரியா அல்லது 50% ஏரியா ஈக்குவலாக வந்து ஒரு லார்ஜஸ்ட் பீஸ் இருந்ததுன்னா மாற்றப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா மற்ற ரூபாய் நோட்டுகள், அதாவது 20 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய டினாமினேஷன் 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய், மற்ற டினாமினேஷன்ஸ் வந்து அவங்க மாற்றிப்போன்றதான் இதில் இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேங்கிங் அவேர்னஸ் பற்றி மீண்டும் நம்ம இதோட தொடர்ச்சி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சக்தி அகாடமியில் டைரக்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு பேங்கிங் அவேர்னஸில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.